இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு வந்துங்க நான் உங்களுக்கு ஒரு சமையல் கற்றுக் கொடுக்க போகிறேங்க. அது வேற ஒன்றுமே இல்லைங்க, இன்னைக்கு கஞ்சி தாங்க. அது என்ன கஞ்சினா பூண்டு வெந்தயம் கஞ்சிங்க. அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. என்னடா இவங்க கறி மீனை சமைக்காம இன்னைக்கு என்ன இதை காட்டுறாங்களா அப்படின்னு நினச்சிப்பீங்க. நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும் இல்லைங்க, உடல் ஆரோக்கியம் முக்கியம் இல்லையா? வாரத்தில் ஒரு டைம் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த பூண்டு வெந்தய கஞ்சியை காய்ச்சி கொடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் வாங்க. இந்த பாருங்க, அரிசி கழுவி வச்சிருக்கிறேன். இந்த வெந்தயமும் கழுவி தான் வச்சுக்கிறேன். இதையும் இதில் நான் போட்டுடுறேன். வெந்தயம் கசக்கும்னு நினைக்காதீங்க, கசந்தாலும் உடம்புக்கு நல்லதுங்க. இப்போ நான் இது 2 பூண்டு உரிச்சு வச்சுக்கிறேங்க. இந்த பூண்டையும் இதில் நான் போட்டுடுறேன். போட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை அடுப்பில் வைக்க போகிறேங்க. இப்போ இது நல்லா பூக்க வெந்து எல்லாம் ஒரு மாதிரி நல்லா கட்டியாக வரும். அந்த நேரம் பார்த்து நம்ம உப்பையும் இப்பயே நான் போட்டுடுறேன். உப்பையும் போட்டாச்சு. இப்போ எல்லாம் போட்டு இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளார ரெடி ஆகிடும். நம்ம அப்புறமேல இதை வந்து உங்ககிட்ட கஞ்சியை காட்டுறேன். கஞ்சி ரொம்ப நல்ல கஞ்சிங்க, நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வயிற்று வலி, அடுத்தது சூட்டை குறைக்கும். ஏன்னா பூண்டு வெந்தயம் இது ரெண்டுமே நல்ல ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு பொருள் தான். அதனால வாரத்தில் ஒரு நாள், மற்ற நாளெல்லாம் நம்ம எல்லாமே சாப்பிட்றோம் இல்லையா? அதனால இன்னைக்கு ஒரு நாளைக்கு வாரத்தில் ஒரு டைம் பிள்ளைங்களுக்கு இதை வச்சு கொடுங்க. உடம்புக்கு சுத்தமாக இருக்கும், நல்லா இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் அதனுடைய பலனை சொல்லுங்கள். இப்போ இதை நான் ஒரு மூடி போட்டு வச்சிடுறேங்க. இது வேகட்டும். ஒரு 10 நிமிஷத்தில் கஞ்சி ரெடி ஆகிடும். இதை பாருங்க, நல்லா கொதி வருது. இந்த வெந்தயம் போட்டதுனால கலர் இப்படி இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், மறுபடியும் கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் குறைச்சிக்கிறோம் தீயை. இப்போ பாருங்க, கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் திட்டமான கட்டியாக தான் நான் நிப்பாட்டுறேன். ஏன்னாக்கா தட்டில் எடுத்து வச்சா கூட பசங்க ஸ்பூன் வச்சு கூட அழகாக சாப்பிட்றலாம். தண்ணி வேணாலும் கொஞ்சம் சுட வச்சு கூட அதில் ஊற்றிக்கலாம். ஆனால் எங்களுக்கு இப்படி இருந்தால் தான் நாங்கள் சாப்பிட பிடிக்குங்க. அதனால் நான் இப்படியே நிப்பாட்டுறேன். இதை பாருங்கள், நல்லா பூக்க வெந்துடுச்சு. வெந்தயம் பூண்டு எல்லாமே நல்லா வெந்துடுது. கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வாரத்தில் ஒரு டைம் நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது சூட்டை கட்டுப்படுத்துங்க. இப்போ வந்துங்க கஞ்சி ரெடி ஆகி போச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இது நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை நீங்கள் கூட வச்சுக்கோங்க. தண்ணி வேணானாக்கா இந்த மாதிரி இருந்தாக்கா நம்ம ஸ்பூன் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். நீங்கள் பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்ல ஒரு சத்து உள்ள ஒரு உணவு தான் இது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேங்க. வணக்கம்.